بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون صدق الله العظيم. விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் படைத்து விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகநாயன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மதம் ஏந்தி வந்த சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் இஸ்லாம் எனும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி தங்களுடைய இன்னுயிர்களை எல்லாம் மயிர்களாக மதித்து கற்களாக பாவித்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபீன்கள், மேலும் கியாமத்து நாள் வரும் வரைக்கும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலமாக இப்பூலோகுக்கு அறிமுகம் செய்யப்பட்டவனுடைய உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவில் யார் யார் எல்லாம் எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஒரு தினத்திலே அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட அவனுடைய ஃபர்லான கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இத்திகாஃபுடைய நியத்துடன் அல்லாஹ்வின் இல்லமாம் பள்ளி வாயிலே ஒன்று குழுமி இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, ஆரம்பமாக எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகநாயன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேஷமாக நாம் தனிமையில இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட பாவமான காரியங்களை செய்து நாசத்தில் வீழ்ந்து விடாமல் அவனை உண்மையான முறையில் தக்குவா செய்து பயந்து பணிந்து நடந்து கொள்ளுமாறு முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த உண்மையான தக்குவாவை கொண்டு வன்மையாக வசியத் செய்து கொள்கின்றேன். நஸீஹத் எனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பார்ந்த மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்கள் அனைவர்களுக்கும் தெரியும், நாம் இருக்கக்கூடிய மாதம் புனிதமான, முபாரக்கான, பரக்கத் செய்யப்பட்ட கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே அமல் செய்ய விரும்பிய ஒரு ஆச்சரியமான சங்கையான மாதத்தில் நாம் வீட்டிருக்கிறோம். ஷஅபானுடைய மாதம். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஷஅபானுடைய மாதம் இது சாதாரணமான மாதம் அல்ல. இதில் ஆக முக்கியமான ஒரு சிறப்பை உலமாக்கள் எழுதுகிறார்கள். அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்துடைய பெயரை சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், ரஜபுடைய மாதத்திலேயும் ஷஅபானுடைய மாதத்திலேயும் எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக. வ பல்லிக்னா ரமதான், ரமலானுடைய கண்ணியமான, மகத்துவமான, சங்கையான, ஆச்சரியமான, அபூர்வமான நிஅமத்துக்களை பொதிந்த அந்த மாதத்தை அடையக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே துஆவிலே 3 மாதங்களுடைய பெயரை சொல்லி துஆ கேட்டிருக்கிறார்கள். அதுல விசேஷமாக ஒன்றுதான் ஷஅபானுடைய மாதம். உலமாக்கள் எழுதுகிறார்கள், எப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்துடைய பெயரை சொல்லி துஆ கேட்டார்களோ அது பரக்கத்தான மாதம், பரக்கத்தான மாதம். கண்ணியமானவர்களே, இந்த மாதத்திலே, இந்த சந்தர்ப்பத்திலே ஷஅபானுடைய விடயத்தை எடுத்துக்கொண்டால் பல தலைப்புகளில் எங்களுக்கு ஹுத்பாக்களை அமைத்துக் கொள்ளலாம். உலமாக்களுடைய ஒரு பொறுப்பு, காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் சந்தர்ப்பத்துக்கும் தேவையான புத்திமதிகள் சமூகத்தை சென்றடைய வேண்டும். ஷஅபானுடைய மாதத்தை எடுத்துக்கொண்டால் இந்த மாதத்துடைய சிறப்புகள் என்ன? இன்னொரு தலைப்பை எடுத்துக்கொண்டால் இந்த மாதத்திலே வர இருக்கின்ற நிஸ்ஃபு ஷஅபான், நிஸ்ஃபு ஷஅபான், ஷஅபானுடைய 15வது இரவுடைய சிறப்புகள் என்ன? இந்த மாதத்தை எடுத்துக்கொண்டால் ரமலான் எங்களை முன்னோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த ரமலானுக்காக வேண்டி இந்த மாதத்தை பயன்படுத்தி பயிற்சி பட்டறையாக இந்த மாதத்தை அமைத்துக் கொள்ளலாம் போன்ற எத்தனையோ விதமான தலைப்புகளில் வித்தியாசமாக பேசக்கூடிய ஆச்சரியமான விடயங்கள் பொதிந்த ஒரு விசித்திரமான மாதம் ஷஅபானுடைய மாதம். நீங்கள் ஒதுக்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்தை நான் அனைத்தையும் பேசுவதற்கு நேரம் இடம் கொடுக்காது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை ரமலானுக்கு இந்த மாதத்தின் மூலமாக எப்படி தயாரித்தார்கள், நாம் எப்படி தயாராக வேண்டும் என்ற சில விடயங்களை உற்று நோக்குவோம். கண்ணியமானவர்களே, நான் ஆரம்பத்தில் ஒரு துஆ செய்தேன். ரஜபுடைய தலைப்பிறை தென்பட்டு விட்டால் அனைத்து மஸ்ஜிதுகளிலும் ஓதப்படுகின்ற ஒரு துஆ, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபி வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். ரசூலுல்லாஹ் ரமலானை கேட்க வந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானை மாத்திரம் அல்லாஹ்விடத்தில் கேட்டு வாங்காமல் எதற்காக ரஜபுடைய மாதத்தையும் ஷஅபானுடைய மாதத்தையும் இணைத்து ரமலானோடு சேர்த்து கேட்டார்கள்? கண்ணியமானவர்களே, ஆச்சரியமான நுட்பங்களை உலமாக்கள் இந்த துஆவுக்குள்ளே எழுதுகிறார்கள். எங்கள் அனைவர்களுக்கும் தெரியும், இந்த 2 மாதத்தில் ரஜபுடைய மாதத்திலும் ஒரு விசேஷமான தினம் இருக்கிறது, ஒரு விசேஷமான நிகழ்வு நடந்தது. அது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். சென்ற மாதங்களிலே ஹுத்பா பிரசங்கங்களிலே நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆச்சரியமான ஒரு நிகழ்வு. உலமாக்கள் 2 கருத்து எழுதுகிறார்கள். இந்த நிகழ்வை நிகழ்த்துவதற்காக ஒன்று, அல்லாஹ் உலகத்துடைய சுன்னத்தை மாற்றினான், உலகத்துடைய சுன்னத்தை மாற்றினான். 2வது உலமாக்களுடைய கருத்து, அந்த நிகழ்வை நிகழ்த்துவதற்காக அல்லாஹ் உலகத்துடைய இயக்கத்தை நிப்பாட்டினான். அது என்ன நிகழ்வு? இஸ்ரா மிஅராஜ். ஜும்ஹூருல் உலமா, உலமாக்களிடத்திலே கருத்து வேற்றுமை இருக்கிறது. மிஅராஜுடைய பயணம் எப்பொழுது நடந்தது? ரமதானில் நடந்ததா, ரபியுல் அவ்வலில் நடந்ததா, ஜுமாதுல் உக்ரால நடந்ததா, முஹர்ரமுடைய மாதத்தில் நடந்ததா, ரஜபுடைய மாதத்தில் நடந்ததா? ஜும்ஹூருல் உலமா, ஏகோபித்த அநேகமான உலமாக்களுடைய ஒட்டுமொத்தமான கருத்து என்னவென்றால், புனிதமான ரஜபுடைய மாதம் பிறை 27வது இரவில் தான் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜுடைய பயணத்தை ஏற்பாடு செய்தார். சரித்திரம் பேசுவதற்கு நேரமும் போதாது, இடமும் கொடுக்காது. சரித்திரம் எல்லோருக்கும் தெரியும். மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு போன பயணம் இஸ்ரா. ஹத்தீம் என்று சொல்லக்கூடிய ஹிஜ்ரே இஸ்மாயில் அறவட்டத்திலே ரசூலுல்லாஹை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படுக்க வைத்து நெஞ்சத்தை பிளந்து அவர்களுடைய ஹார்ட்டை எடுத்து சொர்க்கத்திலே இருந்து கொண்டு வந்த தங்க தட்டிலே வைத்து ஜம்சம் என்ற புனித தண்ணீரால அந்த ஹார்ட்டை கழுவி ஈமானையும் ஹிக்மத்தையும் வைத்து நிரப்பி திரும்ப இந்த மண்ணுக்கு மேலால் முதலாவதாக ஓபன் ஹார்ட் சர்ஜரி நடத்தப்பட்ட ஒரே உத்தமர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிளக்கப்பட்டது, நெஞ்சம் துப்புரவாக்கப்பட்டது. அழைத்துக் கொண்டு போனார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பைத்துல் முகத்தஸுக்கு. அங்கே 1,24,000 நபிமார்கள் இறக்கப்பட்டார்கள். 1,24,000 நபிமார்களுக்கும் ரசூலுல்லாஹ் இமாமத்தாக இருந்து தொழுவித்தார்கள். அதற்கு பின்னால் புராக்குடைய வாகனத்திலே ஹஜ்ரத் ஜிப்ரீலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிஅராஜுடைய பயணம். இஸ்ரா இது மண்ணோட சம்பந்தப்பட்ட பயணம், மிஅராஜ் இது விண்ணோட சம்பந்தப்பட்ட பயணம். ஏறினார்கள் 2 பேரும். முதலாவது வானம் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், 2வது வானம் ஹஜ்ரத் ஈசா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், 3வது வானம் ஹஜ்ரத் யூசுப், 4வது வானம் ஹஜ்ரத் இத்ரீஸ், 5வது வானம் ஹஜ்ரத் ஹாரூன், 6வது வானம் ஹஜ்ரத் மூசா, 7வது வானம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். தாண்டினார்கள் ரசூலுல்லாஹ். வ ஃபௌக குல்லிஹின்ன பஹ்ரூன், 7 வானத்துக்கு மேலால் ஒரு கடல். அந்த கடலுடைய ஆழம் அஹ்மதுடைய ரிவாயத் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் 500 வருஷ தொலைதூரம், 500 வருஷ தொலைதூரம் தாண்டினார்கள். அந்த கடலிலே 4 மலக்குமார்கள் இப்போதைக்கு அவர்களுடைய பெயர் ஹமலத்துல் அரிஷ். அந்த கடலுக்கு பக்கத்திலே சித்ரத்துல் முன்தஹா. சூரத்துல் நஜ்ம்ல அல்லாஹ் பேசுறான், இந்த சித்ரத்தில் முன்தஹா இந்தஹா ஜன்னத்துல் மஅவா. காயினாத்துடைய பார்டர், அண்ட சராசரம் 7 வானம் 7 பூமி என்று சொல்கிறோமே, அதனுடைய பார்டர் சித்ரத்துல் முன்தஹா. அதற்கு அங்கால யாருக்கும் அருகதை கிடையாது, ரப்புக்கு மாத்திரம் சொந்தமான இடம். அதனால்தான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கூட அல்லாஹ் தாண்டுவதற்கு அனுமதி அளிக்கல, அனுமதி கொடுக்கல. என்ன சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்? யா ரசூலல்லாஹ், இது எங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கலாம், அதை விட ஆச்சரியமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? எந்த பயணத்துக்காக வேண்டி அல்லாஹ் புராக் என்று சொல்லக்கூடிய வாகனத்தை அறிமுகப்படுத்தினானோ, அந்த புராக் என்ற வாகனத்துக்கு கூட
சித்ரத்துல் முன்தஹாவை தாண்டுவதற்கு அல்லாஹ் அனுமதி அளிக்கல்ல. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், ரப்புடைய அர்ஷில் இருந்து வந்தது ரஃப் ரஃப் என்ற விரிப்பு. இதில் இப்னு தகீக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஆச்சரியமான ஒரு வரலாற்று குறிப்பை பதிவு செய்கிறார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் பின்வாங்கி விட்டார்கள், புராக் பின்வாங்கி விட்டது, அர்ஷை தாண்ட போறார்கள். அந்த சித்ரத்துல் முன்தஹாவுக்கு சரி நேராக ஜன்னத்துல் மஅவா, அதற்கு நேராக 70,000 திரைகளை தாண்டி ரப்புடைய ஸ்தானம் சன்னிதானம் தாண்ட போகிறார்கள். இப்னு தகீக் ரஹிமஹுல்லாஹ் எழுதுகிறார்கள், ரசூலுல்லாஹ் சித்ராவை தாண்ட போகிறார்கள். முதலாவது செய்த வேலை அணிந்திருந்த செருப்பை கலட்ட எத்தனித்தார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒழுக்கம் கற்பித்த மாநபி, ஒழுக்கம் கற்பித்த மாநபி செருப்பை கலட்ட எத்தனித்தார்கள். அல்லாஹ்வுடைய வகை வருகிறது, ஹபீபே செருப்போடு வாருங்கள். இந்த உலகத்தில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தூர் சீனா மலைக்கு ரப்பை சந்திக்க அழைப்பு வந்தது, தலை தெறிக்க ஓடினார்கள். அந்த மகிழ்ச்சி, பிரமிப்பு, சந்தோஷம், ஓடிய ஓட்டத்தில் அந்த மலை அடிவாரத்துக்கு போய் செருப்பை கலட்டுவதற்கு கூட மறந்து விட்டார்கள். குர்ஆன் பேசுது, மூசா செருப்பை கலட்டிட்டு ஏறுங்கண்டான் அல்லாஹ். உலகத்தில் அங்கு சித்ரத்துல் முன்தஹாவுல ரசூலுல்லாஹ் செருப்பை கலட்ட பார்த்த நபிக்கு அல்லாஹ் சொன்னான், செருப்போடு வாங்க. எழுதுகிறார்கள் இப்னு தகீக் ரஹ்மத்துல்லாஹ், ஏன் தெரியுமா அல்லாஹ் செருப்போடு வர சொன்னான்? அந்த செருப்பு தான் தாயிஃபுடைய பயணத்தில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரத்தத்தை முத்தமிட்ட செருப்பை அல்லாஹ் அர்ஷுக்கு எடுத்து கண்ணியப்படுத்தினான். அர்ஷுக்கு எடுத்து கண்ணியப்படுத்தினான். தாண்டினார்கள், 70,000 திரைகளை தாண்டினார்கள். அல்லாஹ்வை பார்த்தார்களா இல்லையா? கருத்து வேற்றுமை இருக்கிறது. பேசினார்கள், உரையாடினார்கள், பார்த்தார்கள். அல்லாஹ் கொடுத்த அன்பளிப்பு தொழுகை என்ற அன்பளிப்பு. உலமாக்கள் எழுதுகிறார்கள், இதை விட சிறப்பான ஒரு வழிமுறை தேவையில்லை தொழுகையை பற்றி பேசுவதற்கு. உலகத்துடைய சுன்னத்தை மாற்றி கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய ஒட்டுமொத்தமான விஞ்ஞானிகள் சேர்ந்தாலும் ஈமான் என்ற ஒன்றால் மாத்திரம்தான் இந்த பயணத்தை நம்ப முடியும். ஈமானால் மாத்திரம்தான் நம்ப முடியும். கண்ணியமானவர்களே, உலமாக்கள் எழுதுகிறார்கள், நான் இந்த சரித்திரத்தை பேசுவது நோக்கமல்ல. எதற்காக வேண்டி ரமதானை கேட்க வந்த மாநபி ரஜபை சேர்த்தார்கள் என்றால், என்னுடைய உம்மத்தே, ரஜபை சேர்த்ததற்குரிய நோக்கம், இதிலே அல்லாஹ் தொழுகையை வெளியாக்கினான். சங்கையான புனிதமான ரமலானுடைய மாதம் வருகிறது, ஆச்சரியமான மாதம். எனவே அந்த மாதத்தை அடைகின்ற நீங்கள் உண்மையான தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும். தொழுகையை விட்டு விட்டு எந்த அமலையும் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா யஜ்ருஹுல்லாஹ், தொழாமல் எதை செய்தாலும், ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ்ஜி, உம்ராவுக்கு மேல் உம்ரா, நோம்புக்கு மேல் நோம்பு, சதகாக்களுக்கு மேல் சதகாக்கள், ஏன் பள்ளிகளை கட்டுங்களேன். யாருடைய வாழ்க்கையில் தொழுகை என்ற அமல் இல்லையோ இவர்களுடைய எந்த அமலையும் அல்லாஹ் கபூலாக்க மாட்டான் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனால தான் நாம் உலமாக்கள் எழுதுகிறார்கள், ரசூலுல்லாஹ் எதற்காக ரஜபை சேர்த்தார்கள் என்றால், ஏ மனிதா, வருகின்ற ரமதானுடைய மாதம் உனக்கு பாக்கியமாக அமைய வேண்டுமா, முதலாவது உன்னுடைய வாழ்க்கையில் தொழுகை இருக்கிறதா என்பதை பார்த்துக்கொள். தொழுகை ஆக முக்கியம். முதலாவது விதியாக்கப்பட்டது தொழுகை. அவ்வளவுமா இந்த மண்ணுக்கு மேலால் முதலாவதாக விதியாக்கப்பட்டது தொழுகை. அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவ்வளவுமா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி மின் அமலிஹி அஸ்ஸலாஹ். நாளைக்கு கியாமத்துடைய நாளையில முதலாவது கேட்கப்பட போகின்ற கேள்வியும் தொழுகைதான். வஇன் ஸலுஹத், கேள்விக்கு பதில் சரியாக விட்டால் ஃபக்கத் அஃப்லஹ வ அன்ஜஹ், அவர் வெற்றி பெற்று விட்டார், அவர் ஜெயம் பெற்று விட்டார். வஇன் நகஸத், தொழுகையுடைய கேள்விக்கு அங்க சம்பூர்ணமாக பதில் வராவிட்டால் ஃபக்கத் ஹாப வ ஹஸிர, இந்த உலகமும் மறுமையும் அவனுக்கு நாசமா போய்ட்டு விடுகின்றார்கள். எனவேதான் ரசூலுல்லாஹ் ரஜபை சேர்த்ததற்குரிய காரணம், தொழுகை விதியாக்கப்பட்ட மாதம், தொழுகையை ரமதானுக்கு முன்னால் சீராக்கிக் கொள்ளுங்கள். இரண்டாவது ஷாபான். ஷாபானை எதற்காக சேர்த்தார்கள்?
ஷாபான் சாதாரணமான மாதம் அல்ல. உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரிவாயத் செய்கிறார்கள், நஸாயியுடைய ரிவாயத், லம் அரக தஸூமு மின் ஷஹ்ரின் மின ஷுஹூர் மா தஸூமு மின் ஷஅபான். நபியே நாயகமே, நான் உங்களை ஷஅபானுடைய மாதத்தில் நீங்க அதிகமாக நோன்பு நோட்பதை போன்று வேற எந்த மாதத்திலும் நோன்பு நோட்பதை நான் பார்த்ததில்லையே நாயகமே, நான் பார்த்ததில்லையே, அதிகமாக நோன்பு நோட்கிறீர்களே நாயகமே என்று கேட்ட நேரத்தில் ராலிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ذَلِكَ شَهْرٌ وفي رواية ذاك شهر يغفل عنه الناس بين رجب ورمضان. ஷாபானுடைய மாதம் இருக்கிறே, கண்ணியப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் ஒரு மாதம் ரஜப், சையது ஷுஹூர் மாதங்களிலே தலை சிறந்த மாதம் ரமதான், 2 மாதத்துக்கும் இடைப்பட்டு வருகின்ற மாதம். இந்த மாதத்தில் மக்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள், பொடுபோக்காக இருக்கிறார்கள். முடிக்கவில்லை ஹதீஸை ரசூலுல்லாஹ், وهو شهر ترفع فيه الأعمال إلى رب العالمين. இந்த மாதத்தில்தான் வருஷத்துடைய ஒவ்வொரு அடியானுடைய அமல்களும் ரப்பிடத்திலே உயர்த்தப்படுகிறது, இந்த மாதத்தில் உயர்த்தப்படுகிறது. சொல்லிவிட்டு முடிக்கவில்லை, وَأُحِبُّ أَن تُرْفَعَ عَمَلِي وَأَنَا صَائِمٌ. இந்த மாதத்தில் வருடத்துடைய அமல்கள் உயர்த்தப்படுகின்ற கட்டத்தில் நான் நோம்பாளியாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, சாதாரணமான மாதம் அல்ல. இந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது, இந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது. அதற்கு நாம் சொல்லுகின்ற ஒரு பெயர் இருக்கிறது. சில நேரம் இந்த பெயர் சிலர்களுக்கு ஜீரணிக்காது. லைலத்துல் பராஅ, பராஅத்துடைய இரவு. கண்ணியமானவர்களே, இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய குர்துபி என்ற கிரந்தத்திலே இந்த இரவுக்கு 8 பெயர்களை சூட்டி இருக்கிறார்கள். அதுல ஒன்றுதான் லைலத்துல் பராஅ, மனிதனை நரக விடுதலை அளிக்கின்ற இரவு, மனிதனை பாவங்களை விட்டும் நிரவதையாக ஆக்குகின்ற இரவு. இந்த இரவுக்கு ஏராளமான பெயர்கள். லைலத்துல் ஷஃபாஅ, லைலத்துல் துஆ, லைலத்துல் இஜாபா, லைலத்துல் குஃப்ரான் என்ற பல சிறப்பு பெயர்கள் இந்த இரவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹதீஸ்களை வல்லுநர்கள் எழுதுகிறார்கள். இந்த இரவை பற்றி மாத்திரம் ஹதீஸ் கிரந்தங்கள்ல 40 ஹதீஸ்களுக்கு மேலால் ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது. 17 சஹாபாக்கள் இந்த இரவுடைய சிறப்பை எழுதி இருக்கிறார்கள். சாதாரணமான இரவல்ல, மன்னிக்கப்படுகின்ற இரவு. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த இரவுல இன்னொரு சிறப்பை எழுதுகிறார்கள். அல் மவாஹிபுல் லதுன்யா என்ற கிரந்தத்துடைய விரிவுரை இருக்கிறது. அதனுடைய முஸன்னிப் ஜுர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஆச்சரியமான சிறப்பை எழுதுகிறார்கள். இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா என்ற ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்ற ஸலவாத்தை பற்றிய ஆயத்து இறக்கப்பட்ட மாதம் ஷஅபானுடைய மாதம். இன்னொரு சிறப்பை உலமாக்கள் எழுதுகிறார்கள். இது எப்படிப்பட்ட மாதம் இரவு தெரியுமா? ஷஃபாஅத்தே குபுரா, ஷஃபாஅத்தே உதுமா. கியாமத்துடைய நாளையில் ரசூலுல்லாஹ் ஒரு ஷஃபாஅத் செய்வார்களே. கியாமத்துடைய நாள் பயங்கரமான நாள், 50,000 வருடங்கள் கொண்ட நாள். யாரும் யாரையும் ஏறிட்டு பார்க்க மாட்டார்கள். ஹஜ்ரத் ஆதம் தொடக்கம் ஹஜ்ரத் ஈசா வரைக்கும் யா நப்சி, யா நப்சி, நான் தப்பினால் போதும், நான் தப்பினால் போதும், யாருக்கு எது நடந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று அங்கலாய்க்கின்ற தினம். அந்த 50,000 வருடங்களுக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு சொட்டு தண்ணீரும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான், ஒரு பிடி சாப்பாடும் கிடைக்காது, ஏறிட்டும் பார்க்க மாட்டான் அல்லாஹ். அந்த தினத்தில் ஹஜ்ரத் ஆதம் தொடக்கம் ஹஜ்ரத் ஈசா வரைக்கும் மக்கள் ஓடுவார்கள் ஷஃபாஅத் செய்யும்படி. கடைசியாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போங்கள்,
அவர்கள் தான் சரியான ஆள் ஷஃபாஅத்துக்கு. 50,000 வருடங்களுக்கு பின்னால் ஒட்டுமொத்தமான சமூகமும் இந்த உம்மத்து மாத்திரம் அல்ல, அத்துணை உம்மத்தும் ரசூலுல்லாஹுடைய காலடியை நாடுவார்கள். யா ரசூலல்லாஹ், ஷஃபாஅத் செய்யுங்கள் நாயகமே. ரசூலுல்லாஹ் அங்கலாய்ப்பார்கள், ரப்புடைய அரிசிக்கு முன்னால் சுஜூதில் விழுவார்கள், ஏங்கி ஏங்கி அழுவார்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏலான் ரசூலுல்லாஹ்வுக்கு வரும், யா ஹபீபி யா ஹபீபி இர்ஃபா ரஅஸக் சல் துக்தக். நபியே நாயகமே, தலையை தூக்குங்க நாயகமே, நீங்க கேட்கிறதெல்லாம் நான் தாரேன் யா ரசூலல்லாஹ். தூக்குவார்கள் ரசூலுல்லாஹ் தலையை. யா அல்லாஹ், இந்த உம்மத்துடைய விடயத்தில் என்னுடைய ஷஃபாஅத்தை ஏற்றுக்கொள். ஷஃபாஅத்தை ஏற்பான் அல்லாஹ். சொர்க்கவாதிகளை சொர்க்கத்துக்கும் நரகவாதிகளை நரகத்துக்கும் அல்லாஹ் பிரித்தனுப்புவான், பிரித்தனுப்புவான். இந்த ஷஃபாஅத்துடைய பரக்கத்தின் முடியல்ல, முஸ்லிமுடைய ரிவாயத், முஸ்லிமுடைய ரிவாயத். நரகவாதிகள் நரகத்துக்கு போனதற்கு பின்னால் அல்லாஹ் நரகத்துடைய திரையை அகற்றுவான். ஷஃபாஅத்துடைய பரக்கத்தை பாருங்கள். சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்ப்பார்கள், நரகவாதிகள் சொர்க்கவாதிகளை பார்ப்பார்கள். சொர்க்கவாதிகள் சொல்வார்கள், யா அல்லாஹ், அந்த நரகத்துக்குள்ள எங்களோடு சேர்ந்து தொழுதவர்கள் இருக்கிறார்கள், நோன்பு பிடித்தவர்கள் இருக்கிறார்கள், பள்ளியில் இருந்தவர்கள் இருக்கிறார்கள். நாயனே, இது என்ன ஆச்சரியம், அவர்களை வெளியாக்கு. அல்லாஹ் சொல்வானாம், ஃபயுகாலு லஹும், அவர்களுக்கு சொல்லப்படும், அஹ்ரிஜூ மினன் நாரி மன் அரஃப்தும், அந்த நரகத்தில் இருந்து உங்களுக்கு தெரிந்தவர்களை எல்லாம் வெளியாக்குங்கள் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பிப்பான். ஃபயுஹ்ரிஜூன ஹல்கன் கஸீரா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த சொர்க்கவாதிகள் நிறைய நரகவாதிகளை அவர்களுடைய ஷஃபாஅத்துடைய பரக்கத்தால வெளியேற்றுவார்கள். அல்லாஹ் சொல்வானாம், ஃபயகூலுல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஷஃபாஅத்தில் மலாயிகா, அதற்கு பின்னால் மலக்குமார்கள் ஷஃபாஅத் செய்வார்கள். வ ஷஃபஅன் நபியூன், நபிமார்கள் ஷஃபாஅத் செய்வார்கள். வ ஷஃபஅல் முஃமினூன், முஃமின்கள் ஷஃபாஅத் செய்வார்கள். வலம் யப்க இல்லா அர்ஹமுர் ராஹிமீன், அல்லாஹ் மாத்திரம் மிஞ்சுவான், அல்லாஹ் மாத்திரம் மிஞ்சுவான். முஸ்லிமுடைய ரிவாயத் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு வெட்கம் வரும். அடே, நான் படைத்த படைப்புடைய கல்புக்குள்ளே இவ்வளோ இரக்கம் இருக்கும் போது அர்ஹமுர் ராஹிமீன் என்ற சிறப்பு பெயரை தாங்கிய நான் எவ்வளவு என்னுடைய அடியார்களோடு இரக்கப்படும். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஃபயக்பிதில்லாஹு கப்லத்தன், அல்லாஹ் தன்னுடைய குதிரத் என்னும் முபாரக்கான திருக்கரத்தினால அந்த நரகத்தில் இருந்து ஒரு அல்லு அள்ளுவான். அந்த எண்ணிக்கையை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. வெளியாக்குவான் அல்லாஹ் நரகத்தில் இருந்து. உலமாக்கள் எழுதுகிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்துடைய பரக்கத், இமாம் ஜுர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள், அந்த ஷஃபாஅத் செய்யப்படுகின்ற அந்த பாக்கியம் கொடுக்கப்பட்டது ஷஅபானுடைய மாதம். கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இன்னல்லாஹ லா யத்தலிஉ லைலத்தன் மின் நிஸ்பி ஷஅபான், ஷஅபானுடைய 15வது இரவுல அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை ஒரு நோட்டம் இடுகிறான். ஃபயக்ஃபிரு லிஜமீஇ ஹல்கி, அல்லாஹ் அந்த இரவில் அவன் விரும்பி சும்மா அடியார்களை மன்னிக்கிறான், அவன் விரும்பி மன்னிக்கிறான். இன்னொரு ரிவாயத்திலே வருகிறது, ஃபயக்ஃபிரு மின் அக்ஸர அததி ஷஅரி கனமி கல்ப், கல்பு கோத்திரத்தில் இருக்கிறார்கள், ஆடுகள் அதிகமாக வளர்க்கிறார்கள். அந்த கல்பு கோத்திரத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஆடுகளுடைய எண்ணிக்கை அல்ல, அந்த ஆடுகளுடைய உடம்பில இருக்கின்ற ரோமங்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு அல்லாஹ் இந்த இரவில் தன்னுடைய அடியார்களை மன்னிக்கிறான். சொல்லிவிட்டு விடயத்துக்கு வருகிறேன், நேரம் போய்விட்டது. இந்த ஹதீஸை முடிக்கல்ல, சில ரிவாயத்துகளில் 2 பேரை அல்லாஹ் விதிவிலக்காக்குறான், சில ரிவாயத்துகளில் ஒருத்தரை விதிவிலக்காக்குறான். ஒட்டுமொத்தமான ஹதீஸ்களை ஒன்று சேர்த்து பார்க்கின்ற நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 8-6 பேரை இந்த இரவில் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுல முதலாவது சொன்னார்கள், லிமுஷ்ரிக், இணை வைப்பவனை அல்லாஹ் இந்த இரவில் மன்னிக்க மாட்டான். இரண்டாவது, அவ் முஷாஹின், எப்ப பார்த்தாலும் அடுத்தவர்களோட சண்டை சச்சரவு குரோதத்தோடு இருப்பவர்களை அல்லாஹ் இந்த சங்கையான இரவில் மன்னிக்கவே மாட்டான். மூணாவது, இன்னொரு ரிவாயத்தின்படி எழுதுகிறார்கள், காத்திஇ ரஹீம், உறவு முறையை துண்டித்து வாழ்பவனை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான்.
எல்லோருக்கும் ஹதீஸ் தெரியும். லா யதுகுலுல் ஜன்னத காத்தி', உறவு முறையை துண்டிப்பவனை அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கம் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியமானவர்களே, கடைசியில சொல்றேன், எப்படி ரசூலுல்லாஹ் ரமலானுக்காக வேண்டி இந்த உம்மத்தை தயார்படுத்தினார்கள் என்று பாருங்கள். அடுத்தது சொன்னார்கள், முஸ்பிலுல் இஸார், கரண்டை காலுக்கு கீழால் வேண்டுமென்றே ஆடை அணிபவனையும் இந்த இரவில் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஐந்தாவது சொன்னார்கள், ஆக்கில் லிவாலிதை, பெத்த தாய் தகப்பனுக்கு அநியாயம் செய்தவன், மனதை நோகடித்தவன், இவனை அல்லாஹ் இந்த இரவில் மன்னிக்கவும் மாட்டான். இவன் செய்கின்ற எந்த அமலும் தலைக்கு மேல போகாது என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, ரசூலா சொன்னார்கள், சில பாவங்கள் இருக்குது, அது சக்கராத்துல, கபர்ல, சிராத்துல, நரகத்துல தண்டனை. எவனாவது தந்த தாய் தகப்பனுக்கு இந்த மண்ணுக்கு மேலால் அநியாயம் செய்தான் என்றால் அவன் இறப்பதற்கு முன்னால் அவனை அல்லாஹ் தண்டிக்காமல் விடமாட்டான். அவனை தண்டிக்காமல் விடமாட்டான் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சாதாரணமான பாவம் அல்ல தாய் தகப்பனுக்கு செய்கின்ற பாவம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரு தாய் தகப்பனுக்கு அநியாயம் செய்வார்களோ இவர்களுக்கு நல்ல மௌத்தை ஒரு நாளும் எதிர்பார்க்க முடியாது. சஹாபியாக இருந்தாலும் சரி. ஓடி வந்தார்கள் சஹாபி, யா ரசூலுல்லாஹ், இன்னாருக்கு கலிமா நாக்கில் வருவதில்லை. துடித்து போனார்கள், ஓடினார்கள். ரசூலுல்லாஹ் தன்னுடைய மடியில் எடுத்து வைத்து கலிமா ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார்கள். கலிமா வருவதில்லை. கேட்டார்கள், ரசூலுல்லாஹ், இவருடைய குடும்பத்தில் யார் ஹயாத்தோடு இருக்கிற தாய் இருக்கிறா யா ரசூலுல்லாஹ்? உடனடியாக தாயை வளைத்து வாருங்கள். கேட்டார்கள், தாயே, உனக்கும் மகனுக்கும் என்ன உறவு, உண்மையை சொல்லுங்கள். தாய் தேம்பி தேம்பி அழுகிறாள். யா ரசூலுல்லாஹ், அதை மாத்திரம் கேட்காதீர்கள், என்னுடைய மகனை நான் மன்னிக்கவே மாட்டேன். என்ன காரணம்? இல்லை யார் சொல்லா, நேத்து திருமணம் முடித்து வந்தவளுடைய பேச்சை கேட்டு எனக்கு அநியாயம் செய்கிறான், இவனை மன்னிக்க முடியாது. 3 விடத்தம் சொன்னாங்க, மன்னி முடியாது யார் சொல்லா. ரசூலுல்லாஹ்வுக்கு கோபம் வந்தது. சஹாபாக்களை அழைத்தார்கள். ஹஜ்ரத் பிலாலை, விறகுகளை கொண்டு வாருங்கள், நெருப்பு மூட்டுங்கள், இந்த சஹாபியை உயிரோடு நெருப்பில் போட்டு பொசுக்குங்கள். துடித்து போனது தாயுடைய மனம். யார் சொல்லலாம், என்ன செய்ய பார்க்கிறீர்கள் நாயகமே, என்ன செய்ய? இவன் நரகத்தில் எரிவதை விட இந்த உலகத்தில் எரிந்து சாம்பலாகட்டும். மன்னித்து விட்டேன் நாயகமே, மன்னித்து விட்டேன் நாயகமே. திரும்ப ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி கொடுத்தார்கள். அந்த சஹாபியுடைய நாக்குல கலிமா வந்தது, உடம்பை விட்டு ரூ கலட்டப்பட்டது. சாதாரணமான விடயம் அல்ல. இந்த இரவில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தாய் தகப்பனுக்கு அநியாயம் செய்தவனையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். 6வது சொன்னார்கள், முதுமினில் ஹம்ரி, சாராயம் போதை பொருளுக்கு அடிமையானவர்களையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், மன்னிக்க மாட்டான். உலமாக்கள் எழுதுகிறார்கள், இந்த லைலத்துன் நிஸ்ஃபுடைய ஷஅபான் மாதத்துடைய 15வது இரவுடைய சிறப்பை சொல்லிக் கொண்டு வந்து எதற்காக வேண்டி இந்த 6 பேரையும் ரசூலுல்லாஹ் இஸ்திஸ்னா செய்தார்கள் தெரியுமா? என்னுடைய உம்மத்தே, வரப்போகின்ற மாதம் ரமதானுடைய மாதம், சாதாரணமான மாதம் அல்ல. என்ன சொன்னார்கள் சலஃபு சாலிஹீன்கள்? லவ் கீல லி அஹ்லில் குபூர், இந்த கபர்வாசிகளை எழுப்பி ஒட்டுமொத்தமான மௌத்தாளர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டு, தமன்னவ், ஆசை வைங்கள், உங்களுக்கு என்ன சந்தர்ப்பம் உலகத்தில் வேண்டும் என்று கேட்டால், லதமன்னவ் யௌமம் மின் ரமதான், என்ன கேட்பார்களாம் தெரியுமா? யா அல்லாஹ், வருடக்கணக்கு அவகாசம் தேவையில்லை, ஒரு மாதமும் தேவையில்லை, ஒரு ரமலானுடைய மாதத்துடைய பாக்கியமும் தேவையில்லை, ஒரு ரமலானுடைய மாதத்தில் ஒரே ஒரு நாளை மாத்திரம் எங்களுக்கு தா, நாம் சொர்க்கவாதியாக வருகிறோம். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு ஆச்சரியமான மாதமாக இருக்கும். அஹ்மதுடைய ரிவாயத் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு காகம் பிறக்குது, பிறந்த காகம் பறக்க ஆரம்பிக்கிறது. அந்த காகம் பறக்க ஆரம்பித்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் எவ்வளவு தூரம் பறக்குமோ அவ்வளவு தூரம் அல்லாஹ் கீழிருந்து மேல்வாரியாக மைல் கணக்கு அளப்பான். அளந்து ஒரு நோன்புக்காக வேண்டி அல்லாஹ் அந்த அடியானை நரகத்தை விட்டும் தூரமாக்குவான். மிஷ்காத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிர்காத்துடைய முஸன்னிஃப் முல்லா அலிகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸுடைய விரிவுரை எழுதுகிறார்கள். எதற்காக அல்லாஹ் காகத்தை ஒப்பிட்டான்? அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் நோன்பு, கண்ணியமான அமல் நோன்பு. அதற்கு மனிதனுடைய பார்வையில் கேவலமான அருவருப்பான படைப்பை ஏன் அல்லாஹ் காட்டினான்? ஆச்சரியமான விளக்கங்களை எழுதுகிறார்கள் முஸன்னிஃப் அவர்கள். காரணம் என்ன தெரியுமா? சராசரி ஒரு காகத்துடைய ஆயுள் இந்த மண்ணுக்கு மேலால். பல ரிவாயத்துகள் வருகிறது, பல கருத்துக்கள்.
சிலர்கள் 350 வருடம் என்கிறார்கள், சிலர்கள் 750 வருடம் என்கிறார்கள். அந்த மிர்காத்துடைய விரிவுரையில் முஸன்னிஃப் அவர்கள் கருதுகிறார்கள், சராசரி ஒரு காகத்துடைய ஆயுள் இந்த மண்ணுக்கு மேலால் 1000 வருடங்கள் வாழும் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு காகம் 1000 வருடங்கள் ஓய்விடாமல், உறங்காமல், உண்ணாமல், பருகாமல் தொடர்ச்சியாக பறந்தால் எத்தனை கோடிக்கணக்கான மைல்கள் பறக்குமோ அத்துணை கோடிக்கணக்கான மைல்களுக்கு அல்லாஹ் ஒரு நோன்புக்கு இவனை நரகத்தொட்டு தூரமாக்குறான் என்றார்கள். இப்படியான மாதம், இப்படியான மாதம். இதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உம்மத்தே சங்கையான மாதம், பரக்கத்தான மாதம், வீணாக்கிடாதேம்மா. 2 விஷயத்திங்க நான் கருத்து கெடுக்க. உண்டு, ரஜபுடைய மாதத்தை சொல்லி அல்லாஹ்வுடைய அமல்களுடைய விடயத்தில் உங்களை சரி செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். 2வது, ஷாபானுடைய மாதத்தில் நிஸ்பு ஷாபான் பராஅத்துடைய இரவுல சில பாவங்களை சுட்டிக்காட்டி இந்த பாவங்களை விட்டு உங்களை தடுத்துக் கொள்ளுங்கள், அடியார்களுடைய விடயத்தில் உங்களை சீர் செய்து கொள்ளுங்கள். இந்த 2ம் தொழுகையையும் அடியார்களுடைய சொன்னதில் 2லையும் பொடுபோக்கு செய்தோம் என்றால் நாம் ரமலானை நோன்பு நோப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹ் கபூலாக்க மாட்டான். செய்கின்ற அமல் தலைக்கு மேல போகாது. எனவே ரமலானை ரமலானாக கழிக்க வேண்டுமா, முதலாவது தொழுகையை சீராக்கிக் கொள்ளுங்கள். அடியார்களுடைய விடயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தௌபா செய்து சீர் செய்து கொண்டு ரமலானில் காலடி எடுத்து வைங்கள். அல்லாஹ் சொல்லிருக்கக்கூடிய அத்தனை விதமான பாக்கியங்களையும் இந்த ரமலானில் அடையலாம் என்றுதான் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை அழகான தொழில் ரமலானுக்கு தயாராக்கினார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இதுவரைக்கும் எங்களுக்கு ஆயுதம் தந்திருக்கிறான். கால நேரம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். சங்கையான மாதம் வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. எனவே ரசூலுல்லாஹ் எப்படி இந்த உம்மத்தை அந்த மாதத்துக்கு தயாராக்கினார்களோ இவைகளை விளங்கி எங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய அமல்களுடைய விடயத்திலையும் எங்களை சீர் செய்து கொண்டு அடியார்களுடைய விடயத்திலையும் எங்களை சரி செய்து கொண்டு அந்த சங்கையான ரமலானை ஆரோக்கியமாகவும் அல்லாஹ் விரும்புகின்ற விதத்திலும் அடைவதற்கு முயற்சி செய்வதற்குரிய தௌஃபீக்கை ரப்பு அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, எங்களை பெற்றவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, நாம் பெற்றவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, பயங்கரமான ஒரு யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், கெட்ட பயங்கரமான நோய்களை விட்டு எங்கட பரம்பரையை பாதுகாத்து யா அல்லாஹ் ஆரோக்கியமாகவும் கண்ணியமாகவும் இந்த மண்ணுக்கு மேலால் வாழ்ந்து விட்டு செல்லக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். சங்கையான ஷாபானுடைய மாதத்தில் இருக்கிறோம் நாயனே. இதைகளையும் அமலை கொண்டு நாம் எங்களை சீர் செய்து ரமதானுக்கு தயாராகிக் கொள்ளக்கூடிய மாதமாக ஆக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். அந்த ரமதான் வருவதற்கு முன்னால் எங்களை நோயாளியாக்கிடாதே அல்லாஹ், எங்களை மௌத்தாக்கி கபருக்கு எடுத்துடாதே அல்லாஹ். உடல் ஆரோக்கியத்தையும் ஆயுள்ள பரக்கத்தையும் தந்து அந்த சங்கையான ரமதானை ஆரோக்கியமான நிலைமையில் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து அந்த ரமதானையும் அமல்களை கொண்டு கொள்ளையடித்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுக்கு நசீபாக்குவாயாக. துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக.